உவமையும் கருத்தும் 40 திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. உவமையும் கருத்தும் 40 மண்ணும் இருளை மதி துறந்தவாறு. இந்த உவமையை சிவஞான போதம் எனும் நூலின் 11வது நூற்பா 2வது கூறு 4வது எடுத்துக்காட்டு வெண்பாவில் அருள் திரு மெய்கண்டார் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? இருளை வளர் பிறை சந்திரன் நாள்தோறும் சிறிது சிறிதாக நீக்கி பௌர்ணமியில் அந்த இருளை முழுமையாக அறவே ஓட்டுகின்றான். இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? அந்த இருளை பிறைச்சந்திரன் படிப்படியாக நீக்குவது போல உயிரினிடத்து உள்ள மலத்தை பெருமான் உயிரினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அந்தந்த பருவம் தோறும் சிறிது சிறிதாக படிமுறையில் நீக்கி முதிர்ந்த பக்குவத்தில் முழுமையாக அறவே நீக்குவான். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை சிவஞான போதம் எப்படி கூறுகிறது தெரியுமா? மண்ணும் இருளை மதி துறந்தவாறு அன்பின் மண்ணும் அரணே மலம் துறந்து தன்னின் வலித்து இரும்பை காந்தம் வசம் செய்வான் செய்தல் சலிப்பில் விகாரி அலந்தான் என்று ஸ்ரீ மெய்கண்டார் தாம் அருளி செய்த சிவஞான போதம் எனும் அற்புதமான நூலில் 11வது நூற்பா 2வது கூறு 4வது எடுத்துக்காட்டு வெண்பாவில் மிக தெளிவாக விளக்குகிறார். இந்த பாடலில் முதல் 2 வரிகள் தான் இந்த உவமைக்கான பகுதி. மீதமுள்ள 2 வரிகள் வேறு கருத்தை விளக்குகின்றன. மெய் உணர்வோம், மலம் நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம். திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.